என்னையும் சேர்த்து எடுத்துக்கங்க. இருந்தாலும் நான் கேட்கிறவனா இருந்து கேட்கத்தானே வேணும் ஒரு கேள்விய. உங்களோட ஒஸ்தாது யாரு? வேண்டாம், உறவாட்டத்தில் சம்பந்தப்படுற எல்லாரும் ஒஸ்தாது என்கிற விஷயத்துல தெளிவாரிக்கும். ஒஸ்தாது எழுதின பாட்டை சொல்றேன். ஒஸ்தாதை கண்டிட வேணும், ரசூலுல்லா தரிசனம் தோணும் என்றோ சதல் இருக்காங்க. இப்ப நாம இருக்கிற காலத்துல, இப்ப ரபிக் நானா நாங்க நௌபல் எல்லாம் இருக்கிற காலத்துல சரியா, நாம MS அப்துல்லா பைல்வான் என்று சொல்லி ஒருவரை கண்டோம். அந்த பேர்ல ஒரு உருவத்தையும் கண்டோம். இப்ப நாம அதை ஒஸ்தாதண்டு எடுப்போம் என்று வெப்பமே, ஒஸ்தாதண்டு எடுக்கும், ஒஸ்தாதண்டா தான் எடுக்கும் என்று வெப்பமே. அப்படி எடுக்கக்குள்ள அப்படி எடுத்துட்டோம் வேண்டா. இப்ப எழுதியிருக்கிற பாட்டு எப்படி இருக்கண்டா, ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்று எழுதிருக்கு. கண்டுட்டோம் என்று எழுதல. எப்படி எழுதிக்கு? கண்டிட வேண்டும் என்ற இப்போ வார மாணவனும் இப்ப அந்த கல்விக்குள்ள வாரவரும் ஒஸ்தாத முதல் காணணும் என்று எழுதிருக்கு. பாட்டு அப்படித்தான் சொல்லுது இல்லையா? அப்படி பாட்டு சென்ற அமைப்புல பார்க்கக்குள்ள நாம போய் மருதமுனையில ஒஸ்தாதண்டு கண்ட அந்த உருவத்தை கொண்டாந்து ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்று பாட்டு எழுதியிருக்கிறதால இன்னறிக்கை இவரை நீங்க காணுங்க ரெண்டு காட்டினா அந்த பாட்டுக்கு கருத்து பொருந்துமா? கேள்வியை தெளிவா எடுக்கும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், ஒஸ்தாதண்டா யாருன்னு கேட்டுட்டேன். கேள்விக்கு பதில் செல்ல, பதில் திரும்ப கேட்பேன். இப்ப நான் திரும்ப இருக்கா இன்னொருக்கா தெளிவா விளக்குறேன். நாம பழைய மாணவர்கள் எல்லாரும் ஒஸ்தாதோட இருந்த காலப்பகுதியில நாம போய் ஒஸ்தாதண்டு கண்ட யாரு? MS அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலை பைல்வான கண்டோம், ஒரு உருவத்தை கண்டோம். இப்ப அது இல்லை இல்லையா? அப்படி கண்டது இப்ப நமக்கு தெரிகிறதுக்கு இருக்கா? தெரிகிறதுக்கு இல்லை. இப்ப நாம அதுக்கு என்ன செய்வோம் வேண்டா, ஒஸ்தாத பாட்டு எப்படி எழுதியிருக்காங்கடா, ஒஸ்தாதை கண்டிட வேணும் என்று எழுதியிருக்காங்க. அப்ப ஒஸ்தாதை கண்டிட வேண்டுமெண்டா இப்பையும் ஒஸ்தாத காணணும். இப்போ புதுசா ஒரு மாணவன் மாறாண்டு வைப்பமே, இல்லாட்டி பழைய மாணவனா தான் இருக்கட்டும் என்று வைப்பமே. இந்த பாட்டு சென்ற அமைப்புக்கு இந்த பாட்டு நமக்கு என்ன செல்ல வருகுதுண்டா, ஒஸ்தாத காணணும் என்றே செல்லுது. இப்ப அப்படி இல்லையா சஹி? ஒஸ்தாத நீங்க ஏற்கனவே கண்டுட்டீங்க என்று செல்லல, ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்றுதான் பாட்டு செல்லுது. அப்ப ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்று சொல்லி அந்த காணுதல் என்கிற சொல் அண்டு நாம மருதமுனை போய் ஒஸ்தாதண்டு கண்டத்தை மட்டும் கட்டுப்படுத்தி எடுத்தோம்டா, இப்ப வாரவங்களெல்லாம், இப்ப வார மாணவர்கள் எல்லாம், இனி வரப்போற மாணவர்கள் எல்லாம் ஒஸ்தாதண்டி யார காண்றாங்க? ஓ, நம்ம முதல் ஒஸ்தாத காணணுமே, கண்டா ரசூலுல்லா தரிசனம் கிடைக்கும். அப்ப இப்ப ஒஸ்தாத காண்றேன்டா இப்ப வார எல்லாருக்கும் இவங்களைத்தான் நாங்க மருதமுனையில போய் கண்டோம், இவங்களோட நாங்க பேசினோம், இவர்கள் தான் எங்கட ஒஸ்தாத் என்று சொல்லி நாம MS அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவோட போட்டோவை கொண்டு போய் காட்டினா பாட்டுக்கும் இந்த காட்டுறதுக்கும் சரி வருமா? சரி வந்துடுமா? அப்படியா ஒஸ்தாது சென்ன? இப்ப இருக்கிறவங்களும் ஒஸ்தாத் என்று சொல்லி அந்த உருவத்தை அதை காணணும் எந்த அர்த்தத்திலேயா ஒஸ்தாத அந்த பாட்டில சொல்றாங்க. கேள்வியெல்லாம் விளங்குதுதானே? அப்படி எடுக்கலாமா? ஆனா ஒஸ்தாது எழுதியிருக்காங்க, அதுல ஒஸ்தாத் என்ற சொல்லே கொடுத்திருக்காங்க, ஒஸ்தாதை கண்டிட வேண்டும். இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு இந்த பாட்டு வரி இருக்குமா இல்லையா? இன்னும் ஒரு 1000 வருஷம் இந்த உலகம் இருந்தா அன்னரவும் இந்த பாட்டு வரி இருக்கும். அப்ப வாரவங்களுக்கு இந்த பாட்டு என்ன செல்லும்?
ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்று செல்லும். அப்போ அன்னரம் இந்த போட்டோவோண்ட அன்னரமும் கொண்டு போய் அவருக்கு காட்டி, இன்னும் பாருங்க, இந்த இப்படி காண்ற, இப்படி இந்த உருவத்தை நீங்க காண்றது தான், இந்த உருவத்தை நீங்க கண்டுகொள்றது தான் ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்று ஒஸ்தாது எழுதியிருக்காக என்று அந்த பாட்டையும் அந்த போட்டோவையும் கொண்டு போய் விளக்கம் கொடுக்கலாமா? காட்டி விளக்கம் கொடுத்தா சரியா? பொருந்துமா? அப்படித்தான் பொருந்தும் என்று எடுப்போம். அந்த உருவத்தை கொண்டு போய் காட்டினா சரி பொருந்தும் என்று எடுத்தா, அங்க இன்னொரு பாட்டு ஒன்று என்ன எழுதியிருக்காங்க, உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அழியா பண்பாய் குடிகொள்ளும். இப்ப இவர் இந்த உருவத்தை ஒஸ்தாத் என்று சொல்லி எடுத்துட்டாரண்டா, இவர் உள்ளத்தில அச்சம் இருக்கான், அதுவும் அழியாத பண்பா. அப்ப இவரு நல்லடியாவாரா? நல்லடியார் என்ற யாரு? அச்சந்தீந்த நல்லடியார்கள். அவ பயப்படவும் மாட்டாங்க, அச்சப்படவும் மாட்டார்கள். அப்ப ஒரு அச்சப்படாத, ஒரு பயப்படாத ஒரு நிலைக்கு போறவர் இந்த உருவத்தில ஒஸ்தாதண்டு மயங்கினாரண்டா, மயங்குற நிலை ஒன்று இருக்குமண்டா, அந்த அச்சமும் பயமும் ஒரு உள்ளத்திலிருந்து போகுமா? அங்க அழியா பண்பா குடிகொள்ளுமாமே. அப்ப அப்படி ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்று ஒஸ்தாது எழுதின பாட்டுக்கு ஒஸ்தாத உருவத்தை கொண்டாந்து காட்டினா, இதுதான் ஒஸ்தாதண்டு, அவர் அந்த உருவத்தில மயங்கினா, அவர் ஒஸ்தாத கண்டுட்டார் என்று அர்த்தம் வருமா? அப்படி அர்த்தம் எடுத்த உடனே உருவத்தில் மயங்கும் உள்ளம் அழியா பண்பா, உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அழியா பண்பாய் குடிகொள்ளும் என்று எழுகிறாள். அப்ப உருவத்தில் மயங்க வேணாங்க, அச்சம் தீர்றேண்டா உருவத்தில மயங்க வேணாங்க. அப்ப அப்படி கொண்டு போய் காட்டினாலும் இப்போ ஒஸ்தாதை என்ன செய்யலாம்? காணேலாம். அப்ப உடலா காண்றதும் ஒஸ்தாது இல்லை. நல்லா தெளிவா விளங்கும். ஒஸ்தாயிர பாட்டை சொல்லித்தான் நம்ம விளக்கம் தாரு. அனசாபிச்சு விளக்குறாரா? ஒஸ்தாயிர பாட்டு விளக்கம் தருகுதா? ஒஸ்தாது எழுதின பாட்டு தான் விளக்கம் தருது. இந்த விளக்கத்தை நமக்கு தருகுது, ஒஸ்தாது எழுதி வச்சிருக்காங்க. அப்ப உடல் என்று சொல்லி ஒன்றை காட்டினாலும் அது ஒஸ்தாது இல்லை, உருவம் என்று சொல்லி ஒன்றை காட்டினாலும் ஒஸ்தாது இல்லை என்கிறதுக்கு இந்த பாட்டு உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அழியா பண்பாய் குடிகொள்ளும் என்ற அந்த பாட்டு உருவத்தையும் ஒஸ்தாது என்று எடுக்கலாண்டு வலியுறுத்துதா இல்லையா? உடல ஒஸ்தாது என்று எடுக்கலாங்கிறது நம்ம விளக்க தேவையில்லை, அது ஒரு மாயை, அது இல்லை சாமா. அப்ப உருவத்தை எடுக்கலாம் என்று பார்த்தா உருவத்தையும் இங்க என்ன செய்யுது? அது உருவத்தில் மயங்கினா அவருடைய உள்ளத்தில் அழியா பண்பாய் அச்சம் குடிகொள்ளும் என்று காட்டுது. அப்ப உருவத்தையும் எடுக்கலாம். இப்ப அடுத்தது, இப்ப பாட்டுக்கிட்ட திரும்ப வருவோம். இப்போ ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்று சொல்லி ஒஸ்தாதை காண்றதுக்கு, இந்த காணுதல்ல ஒஸ்தாது தெரியறதுக்கு, தெரிய வாரத்துக்கு இப்ப ஒஸ்தாது என்று எதை எடுக்கிறேன்? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க, உங்களோட ஒஸ்தாது எது? நம்மளுடைய இதுதான். என்ன சாஹிப்னா? நான் தான் ஒஸ்தாது. கொஞ்சம் சத்தமா தெளிவா சொல்லுங்க, விளங்குது இல்லை. ரைட், வேற யாரு போய் சொல்ல போறீங்க? சாஹிப் நானா சொல்றாங்க, நான் தான் ஒஸ்தாது என்று சொல்றாங்க. ரைட், வேற? எனக்கு உண்டே இருக்கிறவனை நான் உன்னுடைய உணர்வுகளையும் என்னையும் நான் சொல்லிக் கொண்டு நான் நோக்கி பார்த்து இப்ப சாஹிப்னா ஒஸ்தாதை கண்டிட வேணுமெண்டா சரியா? இப்ப உருவமும் அந்த உடல் என்று சொல்லி இவர் நினைக்கிறதும் உருவமும் நமக்கு எதால நாம காண்றோம்? முகக்கண்ணால காண்றோம். முகக்கண்ணால தானே காண போறோம். அதாவது கட்டுண்ட புலனை கொண்டுதான் நாம உடல் இருக்கிறதாகவும் அந்த உருவத்தையும் எடுக்கும். அப்ப இப்ப இது ரெண்டையுமே
ஒஸ்தாதண்டு எடுக்கலா என்கிறத நமக்கு ஒஸ்தாயிட பாட்டே விளக்கம் தந்திருக்கு. உருவத்தை எடுக்கலான்னு சொல்லி உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அழியா பண்பாய் குடிகொள்ளுமெண்டா உருவத்தை எடுக்கக்கூடாது. எடுத்தா அந்த உள்ளத்தில் அச்சம் பெறும். அப்ப அவர் அச்சந்தி இந்த நல்லடியாராக மாறையலாம். ஆனா ஒஸ்தாது காட்டின வழி எங்க போகணும்? அச்சந்தி இந்த நல்லடியாருங்கிற லிகாவுக்கு போகணும், இருப்பு நிலைக்கு போகணும். அப்ப ஐனைக்கு அந்த கட்டுண்டன புலனை கொண்டு அவர் எடுத்த அந்த உருவத்தை ஒஸ்தாது எடுக்கலாம். அதே டைம்ல அவரை மறுச்சியை கொண்டு அவர் கண்ட உடலையும் ஒஸ்தாது எடுக்கலாம். இப்ப ஒஸ்தாதை கண்டிட வேணும் என்று இது கங்கால காண்றதுக்கு. அப்படி ஒஸ்தாதை கண்டா ரசூலுல்லா தரிசனம் அவருக்கு தோணுமா? அப்போ ஒஸ்தாத் அவர் காணணும். இப்ப அவர் அந்த காணுதலும் அந்த ஒஸ்தாதை காண்ற நிலையும் அந்த ஒஸ்தாத் அவருக்கு தெரிய வர இடமும் முகக்கண்ணை கொண்டு கட்டுண்ட புலனை கொண்டு அவரு காண்ற அந்த காணுதல் இல்லைங்கிறது தெளிவாகுது. முதலாவது விஷயம் தெளிவாகுதா இல்லையா? அந்த காணுதலில் காண்றது இல்லை ஒஸ்தாதுங்கிறது. அந்த காணுதல்ல காண்றது மகிழ்ச்சியில தெரிகிறது உடல், மயக்கத்தில அச்சத்தோட இருக்கிறது உருவம். அப்ப இப்ப அதுல அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ட ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்ற பாட்டில எடுக்கலாம் என்ற எடுக்கலாம். பேசாம இருக்கிறார்கள், மைக்க கொஞ்சம் கட் பண்ணி வைங்க. உங்களோட சத்தங்கள் இங்க ரெக்கார்ட் இதாகும். அப்ப இப்ப அடுத்தது ஒஸ்தாதை காண்ற எப்படி? அதான் நான் கேட்டேன். இப்ப உங்களோட ஒஸ்தாது எங்க இப்பயும் காணணுமே. நீங்க ஒஸ்தாது எழுதியிருக்கிற பாட்டின் அடிப்படையில ஒஸ்தாதை நீங்க இப்பயும் கண்டுகிட்டு இருக்கணுமா இல்லையா? கண்டத்தானே ரசூலுல்லாஹ்ட தரிசனம் தோணும் உங்களுக்கு. ஒஸ்தாது எழுதியிருக்கிற முறை அப்படி. காணுவீங்கன்றதையும் இல்லை, கண்டுட்டீங்கன்றதையும் இல்லை. இப்ப பழைய மாணவர்கள் எல்லாம் இப்ப சொல்ல போறாங்க என்ன, நாங்க இருக்கிற காலத்துல ஒஸ்தாதை கண்டோம். அது சும்மா ஒரு இரவலா சொல்றதுதான். அந்த ஒஸ்தாது இருக்கிற நானும் சொல்றேன் பேச்சில் ஒஸ்தாதுன்னு தானே நான் சொல்றேன். அது இரவலா சொல்றதுதான். நான் இப்போ உங்களுக்கு அந்த பகுதியை தெளிவுபடுத்தி தரேன். இதுதான் தெளிவுங்கிறது. அப்ப கண்டதும் அப்ப இருந்ததும் என்ன, அந்த உடலும் எந்த கண்ணுக்கு தெரிகிற கண்ணால நான் பார்த்து ஒஸ்தாது என்று கண்ட உருவம் அதை ஒஸ்தாது இங்க எழுதலைங்கிறது தெளிவாயிருக்கு. ஏனெண்டா இப்பையும் நான் அந்த ஒஸ்தாதை காணணும். கண்டத்தான் எனக்கு ரசூலுல்லாஹ்ட தரிசனம் கிடைச்சிட்டு இருக்கும் இல்லையா? இப்ப நீங்களும் அந்த ஒஸ்தாதை இப்ப கண்டத்தான் ரசூலுல்லாஹ் தரிசனம் கிடைக்கும்ங்கிறதா அந்த பாட்டுக்குரிய அர்த்தம். இப்ப நீங்க அப்படி ஒஸ்தாது யாரையாவது காண்றீங்களா? எதையாவது காண்றீங்களா? அப்படி காண்ற நிலையொண்டு இருக்கா நம்ம கிட்ட? இப்போ ஒஸ்தாது நெஞ்ச நிமித்திரத்தால ஒரு அர்த்தமும் இல்லை. மௌட்டீகமா மடத்தனமா மூட பக்தியில எல்லாம் நெஞ்ச நிமித்தக்கூடாது. முதல் ஒஸ்தாத தெளிவா வழங்கணும். ஒஸ்தாதண்டா யார் என்று காணணும். ஒஸ்தாது என்று எழுதின பாட்டுக்கு ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்று எழுதினா அது நிகழ்காலத்தில் எழுதியிருக்கா, இறந்த காலத்தில் எழுதியிருக்கா, எதிர்காலத்தில் எழுதியிருக்கா? எப்படி எழுதிக்கு சாங்கி? ஒஸ்தாதை கண்டிட வேண்டுமெண்டா கண்டுகிட்டே இருக்கணும். இப்பயும் நான் ஒஸ்தாதை காணணும். அப்ப எனக்கு எப்ப எல்லாம் நான் ஒஸ்தாதை காண்றனோ அப்ப எல்லாம் எனக்கு ரசூலுல்லாஹ்ட தரிசனம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க தானே ஒஸ்தாது. அப்ப அந்நரம் இருந்து அவங்க எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி போட்டு போயிட்டாங்க. இப்ப வார பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு ஒஸ்தாது இல்லைன்னு எடுக்கலாமா? அப்படி ஒரு ஒஸ்தாதா இருந்தா அதை ஒஸ்தாதண்டு எடுக்கலாமா? அப்ப ஒஸ்தாதண்டு நமக்கு காட்டினது எதை, என்ன அது? இப்ப நான் இப்ப எவ்வளவு தெளிவா தந்துட்டேன். இப்ப கேட்க போறேன், உங்களோட ஒஸ்தாது யாரு? உங்களை மட்டும் கேட்கல, எல்லாரையும் கேட்கணும். உங்களோட ஒஸ்தாது என்று சொல்றீங்க வா, நெஞ்ச நிமித்துறீங்க வா. நான் பகல் கேட்டேன் அந்த பேச்சில் எப்படி நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுறாங்கன்னு.
இப்ப நான் தந்த தெளிவின் பிரகாரம் நீங்க ஒஸ்தாத் என்று சொல்ற எதை உருவத்தையும் எடுக்கல. இப்ப அது ஒஸ்தாத் தான் எழுதியிருக்கா அந்த பாட்டு. உடல் எடுக்கலாமா? அதையும் எடுக்கலாம். ஆனா இப்பயும் ஒஸ்தாத நாம காணணும் எழுதியிருக்காங்க. இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தம் வந்தாலும் அவனு ஒஸ்தாத காணணும். கண்ட நண்டா என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் தரிசனம் அவனுக்கு கிடைக்கும். அப்ப இப்ப நீங்க ஒஸ்தாதண்டி எதை சொல்றீங்க, எதை காண்றீங்க? உங்களுக்கிட்ட ஒஸ்தாதண்டி எதை இருக்கு? உருவமா உடலா? இது ரெண்டையும் தவிர வேற என்னையாவது இருக்கா உங்களுக்கிட்ட? சாக்கியராஜ் கல்வி எடுத்திருக்கிறான். சாஹிப் நானா நான் தான் எடுத்திருக்கிறான். ஆனா ஈனைக்கு எல்லாரும் ஒஸ்தாதண்டு ஒரு விஷயத்தை எடுக்கணுமா இல்லையா? எடுத்தா அந்த ஒஸ்தாது நித்தியமா நிலையா இருக்கணும். அவங்க நமக்கு வழிகாட்டும். ஏன்னா ஒஸ்தாத் என்று சொல்ற வழி தூய வழியில் முன்னேற தூய வழியில் முன்னேற துணைவன் ஒஸ்தாது அவசியமா. இப்ப இன்னா சஹி இருக்காரு, சஹி தூய வழியில என்ன போறாரு. இப்ப இவருக்கு அந்த தூய வழியில முன்னேறதுக்கு ஒரு ஒஸ்தாது துணை ஒன்று அவசியமா இருக்கு. இப்ப இவரு தூய வழியில முன்னேறேண்டா இவருக்கு அந்த வழியை காட்டுற ஒஸ்தாதுங்க எப்படி இருக்கணும்? தூயவனா இருக்கணும். அப்ப இப்ப அப்படி அந்த தூயவனா இருக்கிற அதை காணாம அதை கண்டுகொள்ளாம ஒஸ்தாத காண முடியுமா? அப்ப ஒஸ்தாதை கண்டிட வேணும் என்று ஒஸ்தாது சென்னை எதை நமக்கு சொல்லி தந்தவருக்கு நாம MS அப்துல்லா பைல்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லலாம். அவர் சொல்லி தந்திருக்காரு. அவர் சொல்லி தந்ததில் இருந்து நான் எந்த புரிதலுக்கு எந்த சிந்தனைக்கு அந்த தெளிவை நான் எடுக்கணுமா இல்லையா? அவர் சொல்லியிருக்கிற அமைப்புக்கு பார்த்தா ஏக காலத்தில் யார் வந்தாலும் ஒஸ்தாத காணணும் எழுதியிருக்கார். அது குறிப்பிடுது அவங்களுக்கோ? இப்ப வந்தாலும் சரி, இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் சரி, 1000 கோடி வருஷத்துக்கு வந்தாலும் அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒஸ்தாதை கண்டிட வேணும். முதலாவது என்ன செய்யணும்? ஒஸ்தாதண்டு கொண்ட காணணும். அந்த காண்ற இடத்துக்கு அவர் வரணும். அப்படி காண்ற இடத்துக்கு அவர் வரக்குள்ள அவர் உடல ஒஸ்தாதண்டு எடுத்தாலும் பிள்ளை, உருவத்தை ஒஸ்தாதண்டு எடுத்தாலும் பிள்ளையே. ஒஸ்தாது எழுதியிருக்கிற பாட்டின் படி. அப்ப இதை இல்லாம ஒரு ஒஸ்தாதண்டு எடுக்கிறேன்னா எதை எடுக்கிற? அந்த ஒஸ்தாதை எடுத்தா தூய வழியில் முன்னேற துணைவனா அந்த ஒஸ்தாது இருப்பாளா இல்லையா? இப்ப இருப்பாளா இல்லையா? அப்ப இன்னும் 10 கோடி வருஷத்துக்கு பிறகும் இந்த தூய வழியில் முன்னேற அந்த ஒஸ்தாது துணைவனா இருப்பாளா இல்லையா? அப்படி துணைவனா தூய வழியில் முன்னேற இருக்கிற ஒஸ்தாது கண்டிட வேண்டும் என்று சொன்ன அந்த ஒஸ்தாது யாரு? அத இன்னும் யாரும் பார்க்காம இருந்துகிட்டு நாளை கழிச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஒஸ்தாத பத்தி பெருசா எல்லாரும் மௌட்டிகம் உருவத்தையும் உடனே அதுக்கங்கால ஒண்ணும் தெரியா. ஒஸ்தாத பத்தி தெரிஞ்சவனுக்கிட்ட போய் கேட்கறதுக்கும் ரெடி இல்லை. இதுக்கு எங்கூட ஒஸ்தாது நாங்க என்ன செய்வோம் அவருக்காக? இப்ப அப்படி ஏண்டா இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒஸ்தாதண்டு எதை செல்ல போறீங்க? ஒஸ்தாதண்டு சொல்லி நமக்கு MS அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டி தந்த யாரு? எதை? போட்டோவை தான் காட்டணும். போட்டோவை வச்சு பத்தி கொளுத்தி காட்டணும். போட்டோவை காட்டினா ஒஸ்தாது பாட்டின எழுதின பாட்டு வரும் உடனே. என்ன பாட்டு? உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அடியா பண்பாய் குடிகொள்ளும். அப்ப அவர் கலிமாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது அப்படி உருவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 10-13 வருஷமா முன்னே வீட்டிற்கும் ஒஸ்தாது நாயகமே துணை என்று சொல்லி ஒரு மடையர் கூட்டம் ஒன்று இவ்வளவு காலம் இருந்திருக்கு. மடத்தனமான கூட்டம்.
ஆனா அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள், நாங்க எல்லாம் புத்தியா நடக்க மாட்டோம். அது மடத்தனமா நடந்து முடிஞ்சிப்ப, அது முடிய மாட்டுக்குதான் இருந்த பொறுமையா. இனி அதை எடுக்கலாம், உருவத்தை தூக்கலாம். உருவத்தை தூக்கினா அந்த உருவத்தில மயங்குற வேண்ட உள்ளத்தில நிச்சயமா அச்சம் இருக்கு, அழியாத பண்பா இருக்கு. உடலை தூக்கினா மாயை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப உடலையும் தூக்கலாம், உருவத்தையும் தூக்கலாண்டா ஒஸ்தாதை எப்படி காண்ற, எப்படி கண்டிட வேண்டும்? தூய வழியில் முன்னேற துணைவன் ஒஸ்தாது வேணுமாமே. எப்படி அந்த துணைவன் ஒஸ்தாது கிடைக்கிற? ஒஸ்தாதை பத்தி வாழ நிமித்திர வாளுகள் எல்லாம் இதுக்கு பதில் செல்லுமா? சொல்லுவோம், பார்க்கவே இல்லையா, எப்படி சொல்லுவோம்? கண்டவன் சொல்றேன், நான் ஒஸ்தாத கண்டிருக்கேன், தரிசனம் கிடைச்சிட்டு இருக்கு எனக்கு, நான் தெளிவுபடுத்தி தரலாம் தானே. ஆனா அப்படி காண்ற நிலையில நீங்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் அதை புரிய வச்சு தரலாம். ஒஸ்தாது இருக்காக கூட. இப்ப உங்களோட ஒஸ்தாது எங்க இருக்காங்க? எனக்குள்ள இருக்காங்க. உங்களுக்குள்ள இருக்கால, நீங்களாகவே இருக்கிறீங்களா? ரெண்டுமே அதுதான், ஒண்ணுதான். அப்படியா? தலைவனை அறியலாம் தானே. தன்னை அறிந்தால் தன் தலைவனை அறியலாம் தானே. தன்னை அறிந்தால் தன் நாயனை அறியலாம். சரியான விட விட சொல்லியிருக்க, விடையொன்று சொல்லியிருக்க. ஒஸ்தாது எழுதியிருக்காரு, நாயன அறிகிறேன்டா, நாயன காண்றேன்டா, நாயண்ட துணையோட இருக்கிறேன்டா, என்ன செய்யணும்? தன்னை அறியணும். ரைட், அதை எடுக்கலாம். வேற இப்ப நாம கொஞ்சம் வந்துட்டோம். தன்னையும் அறிந்து தன் பொருளையும் அறிந்தால் நானே தான், தானே தான், தம்புரானும் தானே தான். பாட்டில வாங்க சாஹிப் நானா, ஒஸ்தாயிட பாட்டை கொண்டாங்க இங்க. அதுதான் வேணும், அதுதான் வேதம். இல்ஹாமத்தது சல்சலத்துல் ஜர்சங்கிற தெய்வீக நாதம், அது பிழைக்காது, பிழையாது, எழுதையுமே இல்லாது. ஒஸ்தாது பிழையா ஒரு வரிய குத்தையும் இல்லை, பாட்டில கொண்டாங்க. வீணனின் சொல்லல்ல இப்பாட்டு, வீணனின் சொல்லல்ல இப்பாட்டு. என்ன காட்டித்தரையா? வழிகாட்டினால் வந்துட்டு முன்னிலையில இருந்தா அவரு காலத்துல கட்டுண்ட துணியாவுல இருக்காரு. அப்ப அவர் முன்னிலையில இருக்கலாம், முன்னிலையில எடுக்கலாம்டா கூடவே இருக்கணும் துணைவன். படற்கையில எடுத்தாலும் படற்கையில இருக்கிறவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வைப்பமே, தெரியா யாருன்னு? முன்னிலையில இருக்கிறவன் தெரியும், ஆனா உங்களை தன்னை அறியறதுக்கு முன்னிலையில் இருக்கிறவன் வழிகாட்டலாமா? வழிகாட்டல. அப்ப ஒஸ்தாது எங்க இருக்கணும்? தன்னிலையில இருக்கணும். அந்த ஒஸ்தாதே காட்டி தந்திருக்காங்க. அந்த பாட்டு வரிய செல்லுங்களேன். தன்னிலே தானான தன் கிதர் தானாடி, தன்னை விட்டும் வேறாய் கணித்து தலைவன் உணர்வு கிடைக்கும். அண்ணா சரியா? சரியா? இப்ப கிளியரா இருக்கா? தன்னை விட்டும் வேறாய் கணித்த தலைவன். தலைவன் என்ற யாரு? ஒஸ்தாது, ரப்பு, தலைவன், அரசன் எல்லாம் அதுக்கு பொருந்தும். நாயன் தன்னை அறிஞ்சா தன்னுடைய, அப்ப தன்னை அறிய முற்பட்ட உடனே சரியா, அந்த அறிய முற்பட்டது நாயனை நமக்கு என்ன செய்யுது? யாரென்று சொல்லி அறிய வேண்டி வருகுதா இல்லையா? வருது. அப்ப தன்னை விட்டும் வேறாய் கணிக்காத தலைவன் உணர்வு இருக்கா இல்லையா?
இருக்கி. அப்ப தன்னை விட்டும் வேறாய் கணித்த தலைவன் உணர்வு கிடைக்குமா? அப்ப தன்னை விட்டும் வேறா முன்னிலையிலேயோ படற்கையிலேயோ அந்த உணர்வை எடுத்தமண்டா, உணர்வை இருக்கென்று நினைச்சமண்டா, தலைவன் இருக்கானா கூட அவன் தலைவன் இல்லாதவன். நான் ஒசார பாட்டை விளங்கப்படுத்துறேன். தன்னை விட்டும் வேறாய் கணித்த, வேறென்று நாம எடுத்த இல்லாட்டி கணிச்ச அந்த தலைவன் உணர்வு கிடைக்குமா என்று கேட்டா, தலைவன் உணர்வு நமக்கு கிடைக்கிறேன்டா தன்னை விட்டும் வேறா கணிக்க கூட. நாம வேறா கணிச்சோம்டா அதை முன்னிலையில படற்கையில நான் கற்பனையில வச்சிருப்போம். அப்ப தலைவன் உணர்வுங்கிறது தான் தன்னிலையில இருக்கிறதாக எடுத்தான் ஒஸ்தாத காணலாமா இல்லையா? என்ன காணலாம்? அந்த வேறாய் கணிக்காத அந்த உணர்வு தான் ஒஸ்தாதண்டு, தலைவன் என்று, அரசன் என்று, ரப்பண்டு, நாயன் என்று காண இயலாதா? இப்படி கண்டுட்டீங்களா? இப்ப இது தன்னிலையா முன்னிலையா படற்கையா? தன்னிலையிலே பார்க்க. அப்ப தன்னிலையில வேறாய் கணிக்காத தண்ட உணர்வையே தலைவன் உணர்வண்டும் கண்டுட்டீங்களா? காண்ற நிலை வந்துட்டா, காணக்கூடிய பக்குவம் ஏற்பட்டுட்டா, ஒஸ்தாதண்டு அந்த உணர்வை காண மாட்டீங்களா? 1000 கோடி வருஷத்துக்கு புறவாரவனும் அதை காண இயலாதா? இப்ப இருக்கிற மாணவனும் அதை காண இயலாதா? அப்படி கண்டா அந்த உணர்வு அவருக்கு என்னத்தை கொடுக்க போகுது? விசாலத்துடைய தரிசனத்தை கொடுக்க போகுது. தரிசனம் என்றா தியான நிலை சரியானால் காட்சி நிலை தரிசனத்தை கொடுக்குதா இல்லையா? காட்சி நிலையை கொடுக்குதா இல்லையா? இப்ப அவர் ஒஸ்தாத காண இல்லையா? நான் எல்லாருக்கிட்டையும் மொத்தமா கேட்கேன். ஒஸ்தாது கிட்ட போய் MS அப்துல்லா பயில்வானுக்கிட்ட போய் கையை கொடுக்கக்குள்ள உங்கூட ஒஸ்தாத் என்று சொல்லி ரசூலுல்லாவை எடுங்க என்று சொல்லி தந்தையா இல்லையா? MS அப்துல்லா ரஹமத்துல்லா என்ன எடுங்க, இல்லை புரோய்க்கு ஒரு அனசாபிஸ் ஒருவர் அவர் எடுங்க, இல்லாட்டி முகம்மது என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தார் அவர் எடுங்க என்று சொல்லி தந்தையா யாருக்காவது? இக்காச எடுத்த பிள்ளைகள் இருந்தா சொல்லுங்க, செலவாத்தோதுங்க, ரசூலை நீங்க ஒஸ்தாதா எடுங்க என்று அந்த ரசூல் என்று குறிப்பிட்டது முகம்மது என்கிற உருவத்தையா, முகம்மது என்கிற உடலையா, MS அப்துல்லா பயில்வான்ங்கிற உடலையா, MS அப்துல்லா பயில்வான்ங்கிற உருவத்தையா, இல்ல ரிசாலத்தையா? அப்ப இப்ப நீங்க வேறாய் கணிக்காம வேறாய் காணாம அந்த உணர்வை நீங்க காணக்கூடிய நிலை வந்தா, எந்த உணர்வு? நான் நான் அந்த உணர்வை தனிமையில் அமைஞ்சி தவமாயிட்டா அதை தனியா நீங்க காணுவீங்களா இல்லையா? அப்படி காண்ற நிலை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? கண்ட அவஸ்தை இருக்காக. இப்ப தன்னை அறிய முற்பட்ட நீங்க நாயனை அறியலையா? நீங்க நாயனை அறிஞ்சிட்டீங்க வாய்ப்ப. இப்ப அந்த நாயனை ஒரு உருவத்திலையும் ஒரு உடலையும் வச்சு அறிஞ்சிருக்கிறீங்க, உணர்வா அறிஞ்சிருக்கிறீங்களா? தண்ட உணர்வாக நாயன் இருக்கான்னு அறிஞ்சிங்களா? அப்படி அறிஞ்சிங்களா? அந்த உணர்வு விசாலத்துடைய தரிசனத்தை உங்களுக்கு தரும். தரிசனம் தோணும், உங்களுக்கு தோணுமெண்டா
கிடைக்கும். தோணுமெண்டா தெரிய வேண்டி வரும். இது ரிசாலத்தில். இப்ப நமக்கு வழிகாட்டுறது யாரு? வழிகாட்டுற தகுதி யாருக்கு இருக்கு? இப்ப தூய வழியில் முன்னேற துணைவன் என்று வந்தது என்ன? இப்ப உடலா, உருவமா, உணர்வா? அது இல்லாதது யார் இருக்கா? அதுதான் உஸ்தாது. அதை பிடிக்க சொன்னா, அந்த உஸ்தாதை பிடிங்க என்று சொன்னா, அதை இவனுகள் விட்டு போட்டு உருவத்தையும் உடலையும் இவனுகளும் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அறக்கட்டளவாதிகள் தான் பிடிச்சானுகள் மாட்டா, இவனுகள் அறியாம பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நானுங்கிற உணர்வு தானே உஸ்தாது. இப்ப அதை காணாட்டி, அந்த உணர்வை உணர்ற நிலை ஏற்படாட்டி, உணரக்கூடிய ஒரு பக்குவம் அவனுக்கு ஏற்படாட்டி, அதை அவன் விளங்கி கொள்ளாட்டி, அதை உணர்ற நிலைக்கு அவன் வராட்டி உஸ்தாதை காணுவானா? ரசூலுல்லாஹ் தரிசனம் கிடைக்குமா அவனுக்கு? அப்ப அறக்கட்டளையில உள்ளவன் அறியாம வச்சிருக்கான், இல்ல அவன் வெளிப்படையா வச்சிருக்கான். இந்தியால உள்ள மொக்குச்சனம் எப்படி வச்சிருக்கி? அறிஞ்சு வச்சிருக்கியா, அறியாம வச்சிருக்கியா? அந்த உருவத்தையும் அந்த உடலையும் பிடிச்சிக்கிட்டு உஸ்தாது இன்றைக்கு நெஞ்ச நிமித்துதுகள். கூட இருக்கிற அந்த உணர்வாக உஸ்தாது இருக்காக என்று காண்ற நிலை வருகுதா? அதை நாம உணர சொல்றோம். உணர ரெடியா? இப்ப உஸ்தாது காண்றதுக்கு நாம வழிகாட்டுறோமா, அவங்க நமக்கு வழிகாட்டுறாளா? அவனோட உஸ்தாத நாம கூடவே இருக்கிற உணர்வு எடுங்க என்று காட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. காட்டி கொடுக்கும். எடுத்த ரிசாலத்துடைய தரிசனம் கிடைக்குமா இல்லையா? இப்ப உஸ்தாதை கண்டிட வேண்டுமென்ற பாட்டு 1000 வருஷத்துக்கு 1000 கோடி வருஷத்துக்கு பிறகு இருந்தாலும் அந்த பாட்டு என்னத்தை செல்லும்? அந்த உணர்வை காணுன்னு செல்லுமா இல்லையா? எந்த உணர்வு? தன்னை விட்டும் வேறாய் கணிக்காத தலைவன் உணர்வு. அது இருக்கா இல்லையா? அதைத்தானே தலைவன் உணர்வு என்று சொல்றாங்க. அப்ப தலைவனுங்கிறது என்ன? உடலும் இல்லை, உருவமும் இல்லை, என்ன சாமா? அந்த தலைவன், அந்த உணர்வு நம்மகிட்ட என்ன செல்லிச்சு தெரியுமா? என்னை விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ, இது எது செல்லுது? உடல் செல்லுதா, உருவம் செல்லுதா, அந்த உணர்வு செல்லுதா? அது செல்லுது என்னை. அந்த உணர்வை விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ அவரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். இப்ப எது சென்ன நம்மகிட்ட? அந்த உணர்வு இப்ப நம்மளோட இருக்கா இல்லையா? அதை விளங்கி அறிஞன்னு நாம சொல்றோமா இல்லையா? விளங்கி அறிஞ்சு அதை உணருங்க, அதுதான் தியானம் திக்ர் சொல்றோமா இல்லையா? அதை செஞ்சு பாருங்களா. அப்பா ரசூலுல்லாஹ் தரிசனம் தோணாட்டி என்னட்ட வாங்கல. நான் எந்த உஸ்தாது சொல்லி நான் அதை செஞ்சு, நான் உஸ்தாது இல்லாத, நான் எனக்கு உஸ்தாது வழி காட்டிக்கிட்டே இருக்காண்டி எத்தனை தரம் சொல்லியிருக்கேன். ரசூலுல்லாஹ் தரிசனம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு எனக்கு. இல்லாட்டி என்னால பேசலுமா? உங்களை மாதிரி உள்ள ஒரு மனுஷன் தானே நான். அனசாபி சொன்ன போல வானத்தில் விழுந்தியா? இந்த இப்ப நான் காட்டுற இந்த உஸ்தாதுங்கிற இந்த உணர்விடத்தில உஸ்தாதுடைய மாணவர்கள் தெளிவா விளங்கிக்கங்க. இந்த நான் என்று சொல்ற இந்த உணர்வை ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு உஸ்தாதுடைய எல்லா மாணவர்களும் வந்தாலண்டா பிரிவு வருமா? பிரிவாளா? அப்ப ஏன் இந்த கொள்கைக்கு வரல? யாரும் பிரிய மாட்டாங்க, பிரிவினே வராது. இப்ப சொர்க்கத்திர வாசல் என்ன எழுதிக்கு? நிச்சயமாக
நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்றவங்க எங்க போறாங்க? எங்க போறாங்க? அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க. 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும், 72 கூட்டம் எங்க போகும்? இப்ப சொர்க்கத்துக்கு போற கூட்டம் என்ன தலைவாசல் எழுதிக்கிற களிமாவை எடுக்குதா இல்லையா? எடுத்திருக்கா இல்லையா? அப்ப இந்த 72 கூட்டம் எதை எடுத்திருக்க? உணர்வை எடுத்திருக்கா, உடலை எடுத்திருக்கா, உருவத்தை எடுக்குதா? தெளிவா இருக்கா? சூப்பரா இருக்கு. அப்ப தெளிவான அறிவோட தெளிவா சிந்திக்கிறவனுக்கு இது குடிபடும். மகிழ்ச்சி அறிவோட மறதியோட இருந்து சிந்திக்கிறவனுக்கு மௌட்டிகம் தான் உருவாகும். அவன் ஒரு மடையன் மாதிரி பின்பற்றுவான். மூடனின் பக்தி, முக்தியை அறியாத மூடனின் பக்தி புத்திய மீறுதானே. அவன் மீறித்தான் யோசிக்கான். இன்னும் அவனுக்கு ஒஸ்தாதண்டா யாருன்னு தெரியா, உணர்வண்டா யாருன்னு தெரியா. இப்ப நாம ஒஸ்தாதண்டி எதை காட்டுறோம்? அனசாபிஸ் ஒஸ்தாது, எம்எஸ் அப்துல்லா பயில்வான் ஒஸ்தாது என்று காட்டுறோமா? இந்த நான் என்று இருக்கிற இந்த உணர்வு தான் ஒஸ்தாது. அது கூடவே இறுக்கி உங்களுக்கு வழிகாட்ட, அதை உணருங்க, அது உங்களுக்குரிய வழியை காட்டும். ரசூலுல்லாஹ் தரிசனம் தோணும் என்று சொல்றோமா? தெளிவாத்தானே சொல்றோம். அப்ப இப்ப ஒஸ்தாது உங்களுடைய கூட இருக்கால, அதை உணர்றதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. அதை உணர வேண்டிய முறை தெரியல, அறிய வேண்டிய முறைக்கு அறியல, அணுகிறதெல்லாம் பிள்ளையாரி. சரி, அணுகுங்க என்று சொன்னாலும் கேட்குறீங்க. இப்போ ஒஸ்தாத காண்றேன்டா அந்த உங்களோட இருக்குவா? எப்படி ஒஸ்தாத சொல்றாங்க? தன்னை விட்டும் தலைவன் உணர்வை வேற கணிக்காதங்கன்றா இந்த அர்த்தம். அந்த உணர்வு கூடவே இருக்கென்று ஒஸ்தாது சொல்றாங்க. அதுதானே ஒஸ்தாது, அந்த உணர்வு தானே, அதுதானே தலைவன். அப்ப அதை உணர்ந்தீங்களா, அதை உணர்ற பக்குவத்துக்கு வந்தீங்களா, அதை என்னென்று கண்டீங்களா, உங்களுக்கு ஒஸ்தாத கண்டுட்டீங்க நீங்க. அது அந்த உணர்வு உங்களை என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ் தரிசனம் காட்டும் வரைக்கும் கூட்டிகிட்டே போகும். இதுதான் ஒஸ்தாது. இந்த தூய வழியில் முன்னேற இந்த உணர்வு என்கிற இந்த ஒஸ்தாதுற துணை தேவையா தேவையில்லையா? அது உங்களுடைய கூடவே இருக்கி. அப்படி அந்த கூட இருக்கிற உணர்வுக்கு பேரு தான் ஒஸ்தாது. அதை நீங்க தான் காணணும். கண்டீங்களா ரசூலுல்லாஹ் தரிசனம் தோணும். இப்ப ஒஸ்தாது யாரென்று கேட்டா, வேறாய் கணிக்காத அந்த தலைவன் உணர்வு என்கிற உணர்வு தான் என்ற ஒருமித்த பதில இருக்கணும். ஒஸ்தாத புள்ளி அவதான் ஒஸ்தாத காட்டி கொடுக்குற புள்ளி, ஒஸ்தாத வழியில போங்க என்று சொல்ற புள்ளி. இதுல மாற்று கருத்து இருக்கா? இதுல மாற்று கருத்து வந்தா எங்க வரணும்? ஒன்று உடலுக்கிட்ட வரணும், இல்லாட்டி உருவத்துக்கிட்ட வரணும். இது ரெண்டும் இல்லை என்று ஒஸ்தாதை பாட்டுல எழுதி வச்சிருக்காங்க. உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அழியா பண்பாய் குடிகொள்ளும். உடலை எடுக்காத அது உடல் மாய்கை. அப்ப இது ரெண்டும் ஒஸ்தாது இல்லை. இது ரெண்டையும் நினைச்சுக்கிட்டு தான் மிச்சம் பேர் கற்பனையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒஸ்தாது எங்க? உங்களோட ஒஸ்தாது உங்களோடவே உங்களோட உணர்வாக இருக்காங்க. அதை ஒஸ்தாதே பாட்டில் எழுதியிருக்காங்க. வேறாய் கணிக்காத தலைவன் உணர்வு தான் ஒஸ்தாது. வேறாய் கணிச்சிங்களா, அப்போ உங்கள்கிட்ட தலைவனும் இல்லை, உணர்வும் இல்லை, உணரையும் மாட்டீங்க, ஒஸ்தாத காணையும் மாட்டீங்க, ரசூலுல்லாஹ் தரிசனமும் கிடைக்காது, தூய வழியில போகையும் மாட்டீங்க. நீங்க யாரு? மகிழ்ச்சியில் ஊறின மடைய, மகிழ்ச்சியில் வாழ்ற மனிதன்.
மறுச்சி புலனில் வாழும் மனிதன் எங்க வாழ்றான் என்று உஸ்தாது கேட்கிற அந்த இனத்தை சேர்ந்தது. இப்போ பிடிபடுதா? இப்ப இது தெளிவடையாத, இந்த தெளிவுல வராத எத்தனையோ பேரு தான் முன்னிலையிலையும் படற்கையிலையும் உஸ்தாதை கொண்டு போய் வச்சு கற்பனை பண்ணி உருவத்தை உடலையெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? முன்னறிட்டு போயிட்டு இருக்காளா, தட்டழிஞ்சிட்டு இருக்காளா? சீரழிஞ்ச ஒரு வரலாறு வந்திருக்குவா? இப்பயும் சீரழிகிற ஒரு வரலாறு போயிட்டு இருக்குவா? காட்டு பண்டி கெடுத்த காரணம் என்ன? இப்ப தனக்கிட்ட இருக்கிற உணர்வை ஒஸ்தாதென்று கண்டிருந்தா காட்டு பண்டி கெடுத்திருப்பானா? கெடுக்க விட்டுருக்குமா? அந்த உணர்வு வழிய காட்டிருக்கும்பா, ரசூலுல்லாஹ் தரிசனம் கிடைச்சிருக்கும்பா. அப்ப அந்த உணர்வு இல்லாத நிலையில யார் இருக்கா? முதலாவது யாராவது இருக்காளா? அப்ப அதை பிடிக்க தெரியாத, அதை உணர தெரியாத ஒஸ்தாதின பாட்டில் ஒஸ்தாது என்ன செல்லிருக்காக என்று விளங்கிக்க இயலாத மறுச்சியில இருந்துக்கிட்டு மடையன் மாதிரி எல்லாம் போய் போட்டு இப்ப ரிட்டன் வந்து பார்த்தா அப்பா காட்டு பண்டி ஒன்று கெடுத்திருக்கு. பதிமூணு வருஷமாயிட்டு ஒரு காட்டு பண்டி தான் நம்மளை எல்லாரையும் கெடுத்திருக்கேன்னு கண்டுபிடிக்க. இன்னும் கொஞ்சம் பேர் கண்டுபிடிக்காம இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இஞ்சால உடலிலையும் உருவத்திலையும் ஒஸ்தாதை வச்சுக்கிட்டு இன்னும் உணர்வை பிடிக்காம இருக்காங்க. தன்னை விட்டும் வேறாய் கணிக்காதது தான் தலைவன் உணர்வு, தன்னுடைய உணர்வாக இருக்கிறது தான் ஒஸ்தாது. அதை தன்னை அறிஞ்சா தன்னுடைய நாயனை அறியலாம் என்று ஏகத்துவ பாடல்ல ஒஸ்தாது எழுதி தந்தது கூட தெளிவில்லாம விளங்கிக்க இயலாம முன்னிலைப்படுத்தி படற்கையிலேயே இன்னும் வச்சுக்கிட்டு சீரழிஞ்சிட்டு. ஆனா என்ன செய்யுது எங்களோ உஸ்தாத்? என்ன பாருங்க, நான் கொஞ்சம் நிமித்தி காட்டுறேன். எங்களோ உஸ்தாத் அதனாலதான் இன்றைக்கு நான் உறவாட்டத்துக்கு இந்த தலையங்கத்தை எடுத்தேன். ஒஸ்தாத் என்றால் யார்? உங்களுடைய ஒஸ்தாது எது? தெளிவா விளங்குங்க, தெளிவா பிடிங்க. அந்த ஒஸ்தாது இப்பையும் வழிகாட்ட கூடவே இருக்காது, தன்னுணர்வா இருக்காது. இங்க உடலையும் உருவத்தையும் எடுக்கிறல்ல, அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? ஒஸ்தாது எழுதின பாட்டு என்ன? தன்னை விட்டும் வேறாய் கணிக்காத தலைவன் உணர்வு. தன்னை விட்டும் வேறாய் கணிச்சா தலைவன் உணர்வு கிடைக்குமா? அப்ப கிடைக்காது. தன்னை விட்டும் வேறாய் கணிக்காட்டி அந்த தலைவன் உணர்வு கிடைக்குமா? அப்ப என்னுடைய தன்னுணர்வாக ஒஸ்தாது இருக்கிறத நான் காணாத வரைக்கும், காண்ற நிலைக்கு வராத வரைக்கும், காண்ற பக்குவம் என்னுடைய கல்பு கண்ணுக்கு துறப்படாத வரைக்கும், தெரியாத வரைக்கும் ஒஸ்தாதை காண முடியாது, ரசூலுல்லாஹ் தரிசனம் கிடைக்காது. கண்டா ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்ற பாட்டு உயிரோட்டமாகும், ரசூலுல்லாஹ் தரிசனம் கண்டிப்பா கிடைக்கும். அவர் ரிசாலத்துடைய அறிவு அவர்கிட்ட வெளியாகிட்டே இருக்கு. அந்த உள்ளம் ஜோதியா மாறும். அந்த ஜோதி ஒழுகிலோ ஒளி உலகு விசாலத்தில் வாழ்றதுக்கு என்ன செய்யும்? உதவியா அமையும். ஒஸ்தாது சென்ன எல்லாம் ஹக்கா அங்க உணரப்படும். தூய வழியில் முன்னேற அவருக்கு கூடவே இருந்து துணையா இருந்து அவருக்கு வழிகாட்டின அந்த உணர்வுக்கு பேர் தான் ஒஸ்தாது. தெளிவா சொல்லியிருக்க. இந்த உணர்வு தான் நான் உங்களுக்கிட்ட இருக்கி, அதை பிடிங்க, அதை உணருங்க, அதை எடுங்க என்று சொல்லி இருக்கு. இப்படி ஒஸ்தாதை எடுக்கிறதுக்கு தெரியாம உருவத்தையும் உடலையும் கற்பனையில பண்ணிக்கிட்டு ஒஸ்தாதை நீங்க காண்றது ஒஸ்தாதை இல்லை. நமக்கு இந்த அறிவை தந்து சொல்லி தந்தவங்க அவங்கள நாம ஒஸ்தாதுன்னு நாம பேசுறோம், அது பிரச்சனை இல்லை. தெளிவா விளங்கிக்கணும் ஒஸ்தாது அந்த கல்வியை. ஒஸ்தாத கல்வி எங்களுக்கு தெரியுமென்று சும்மா மார்பு தட்டி சரி வரா. தெளிவா தெரிஞ்சிருக்கணும், தெளிவா எடுத்திருக்கணும்.
ஒஸ்தாது யாரெண்டாலும் சரி இந்த தன் உணர்வு தான் என்று மறந்துடாதங்க. அந்த உணர்வு உங்களுடைய போய் கூடவே இடிக்கி அதை வேற கணிச்சிடாதங்க. அது தலைவன். அந்த உணர்வை நீங்க பிடிச்சிங்களா, அந்த உணர்வை உணரக்கூடிய பக்குவத்துக்கு நீங்க வாழ்ந்தீங்களா, ஒஸ்தாதை கண்டுட்டீங்க. இனி உங்களையும் உங்களோட ஒஸ்தாதையும் பிரிக்கலாமா? ரிசாலத்துடைய தரிசனம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப உங்களுக்கு வழிகாட்ட உங்களோட ஒஸ்தாது உங்களுடைய இருக்காளா இல்லையா? அந்த ஒஸ்தாதுங்கிற அந்த தன்னுணர்வை தூய வழியில் முன்னேற துணைவன் ஒஸ்தாதா எடுங்க. நீங்க உங்களுக்கு அந்த உணர்வு தூய வழியைத்தான் காட்டிட்டு இருக்கும். அதுதான் நான் இருக்கின்றேன். இப்ப உங்களோட ஒஸ்தாது யாரு? இப்ப பதில் வருமா? உங்களை விட்டும் வேறாய் கணிக்காத அந்த தலைவன் உணர்வு தான் இருக்கிற உணர்வு. இத ஒஸ்தாதே ஒரு பேச்சில உங்களுடைய எல்லாம் நான் இருக்கிறேன் உங்களுக்கு விளங்குதில்லை என்று சொன்ன ஒரு பேச்சு இருக்கி. அந்த பேச்சை ஓணுமென்னா நான் போடுறேன், பின்னுக்கு கேட்டு பாருங்க. உங்களுடைய எல்லாம் கூட நான் இருக்கேன், அது உங்களுக்கு விளங்குதில்லைண்டா இந்த நானாக நான் இருக்கேன். இந்த நான் இதை விளங்கி அறிஞ்சு பின்பற்றுகிற அந்த நான், அந்த ஒஸ்தாது அந்த தூய வழியில லிகா வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதைத்தான் என்னை விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ, என்னையண்டா அந்த உணர்வை அந்த நான்ங்கிறத விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னது விளங்கல்ல. இப்ப உங்களுக்கு வழிகாட்ட அனசாபிசாலையும் MS அப்துல்லா பைலாலையும் முடியுமா? ஒஸ்தாதே சொல்றாவா, நான் 5 ஒஸ்தாதை வச்சிருந்தேன், கடைசா எனக்கு ஒன்றுமே சரி வரல, நான் யாஹாதியத்தான் பிடிச்சேன் என்று ஒஸ்தாது சொல்ற பேச்சு கேட்டிருக்கிறீங்களா? இந்த நானுங்கிற உணர்வுக்கு தான் இந்த யாஹாதி நேர்வழி காட்டுற தன்மை இருக்கு, அந்த குணம் இருக்கு. நீங்க யாஹாதி நேர்வழி காட்டுபவன்னு அந்த நானுங்கிற உணர்வை தான் கூப்பிடுறீங்க. அந்த நானுங்கிற உணர்வுல தரிபடுறதுக்குரிய முயற்சி தான் செய்யணும். இப்ப அதை நீங்க தரிபட்டீங்களா, ஏக வியாபகமாக அந்த நான் இருக்கிறத உங்களுக்கு காட்டித்தர அந்த நிலைக்கு, அந்த உணர்வுக்கு பேரு தான் ஒஸ்தாது. அதனுடைய தரிசனம் தான் ரிசாலத். இந்த இடத்தை அனசாபிசையும் தூக்கி வைக்காங்க. இதுக்கு மேல வழிகாட்டே. அப்ப தன்னை விட்டும் வேறாய் கணிக்கிறவங்களுக்கிட்ட ஒஸ்தாதை கண்டிட வேணும் என்று சொல்லி இப்ப காண்ற ஒஸ்தாது தென்படுவாளா? தன்னை விட்டும் வேறா அந்த உணர்வை கணிக்கிறவங்களுக்கிட்ட தலைவன் தென்படுவானா? ஒஸ்தாத காணுவாளா? அப்ப தன்னை விட்டும் உணர்வை தலைவன் உணர்வண்டு வேறாய் கணிக்காம எடுத்தா, வேறாய் கணிக்காம விட்டா ஒஸ்தாத கண்டுடுவாங்க. கண்டுடுவாடா இல்லையா? கண்டா அடுத்த கணா அந்த உணர்வுல இருந்து அவருக்கு வெளிப்படுற அறிவெல்லாம் ரிசாலத்து தான். அதை நீங்களும் உணர்வீங்க, உங்களால முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இது போதும், இதோட இதை நிப்பாட்டுவோம். சாஹிப் நானா ஹைரன்டாக சாஹிப் நானா தான் முடிச்சு வைக்கிற வளமே. என்ன சாஹிப்,
இதுல வேற என்ன கேள்வி இருக்கா? தெளிவா இருக்கா? நல்ல தெளிவா இருக்கு மாஷா அல்லாஹ். நல்ல விஷயமா எனக்கு கிடைத்தது.